செந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளிலும், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொல்லி அதே கவிஞன் சொன்னானே. அந்த வைர வரிகளிலே, அந்த வரிகளை அடிப்படையாக கொண்டு சீரோடும் சிறப்போடும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற திண்டுக்கல் இலக்கிய களம் நடத்தி கொண்டிருக்கிற புத்தகத் திருவிழாவிலே கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திண்டுக்கல் இலக்கிய களத்துடைய தலைவர் முனைவர் பேராசிரியை மு. குருவம்மாள் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திண்டுக்கல் இலக்கிய களத்துடைய அருமை உறுப்பினர் நண்பர் தியாகராஜன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற பெருமைக்கு உரித்தானவர் திண்டுக்கல் நகரத்துடைய தொழிலதிபர், அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய சண்முகவேல் மில்ஸ் உரிமையாளர் திரு PS வேலுச்சாமி கொண்டவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற திண்டுக்கல் நகரத்துடைய தொழிலதிபர், என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் சுந்தரராஜன் அவர்களே, என்னுடைய பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய நண்பர் குப்புசாமி அவர்களே, என்னுடைய இதயத்தில் நான் வணங்குகின்ற சென்னி சண்முகம் அவர்களே, திண்டுக்கல் வித்யாபாரதி மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் அருமை நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அவர்களும் என்ற கவிதை நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இங்கே வந்திருக்கின்ற தமிழகத்திலே இன்றைக்கு எழுத்து என்று சொன்னால், ஆளுமை என்று சொன்னால் ஆண்டோர்களே, சான்றோர்களே, புரவலர்களே, பொதுமக்களே, திண்டுக்கல் வாழ் புரவலர்களே, அன்புக்குரிய நண்பர்களே, என்னுடைய இதயத்திலே என்றென்றும் 3 ஆண்டு காலம் பணியாற்றிய இந்த இடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால், உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருந்திருக்கிறது என்று சொல்லும் வகையிலே இன்றைக்கு திரளான முறையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையானது ஒரு விழா அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சிறந்ததொரு எழுச்சி உரை ஆற்றி சென்றிருக்கிறார் குருவம்மாள் அவர்கள். எவ்வளவு தெளிவான ஒரு உச்சரிப்பை பார்த்தீர்களா? நான் பார்த்திருக்கிறேன், பல மேடைகளிலே கண்டிருக்கிறேன், பல அரங்கங்களிலே பேசியிருக்கிறேன். பேச்சாளர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பேச்சாளர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன். லா லா அங்கே வேறுபாடு கண்டிப்பாக தெரிவது இல்லை. 10 பேருக்கு 7 பேருக்கு அந்த வித்தியாசம் தெரிவது இல்லை, வேறுபாடு தெரிவதில்லை. அதுதான் இன்றைய தமிழகத்திலே மேடை பேச்சு நிலைமை என்பதை நான் தாழ்மையோடு வருத்தத்தோடு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்திலே அவ்வளவு தெளிவாக, இலக்கண சுத்தமாக, உச்சரிப்போடு, கம்பீரத்தோடு, அந்த இலக்கண உச்சரிப்போடு மிகச் சரியான முறையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற குருவம்மாள் அவர்களை நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் தான் ஒருவரை வாழ வைக்கக்கூடிய அருமருந்து என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே அருமருந்து என்று எத்தனையோ இருக்கின்றன. புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எதற்காக புத்தகங்களை படிக்க வேண்டும்? அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். புத்தகங்களை படிக்க வேண்டும் அடிப்படை கருத்தை இங்கே வலியுறுத்தி சொன்னார். புத்தகம் புத்தகம் என சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த புத்தகம் என்பது என்ன? நவில் தோறும் நூல் நயம் போலே பயில் தோறும் பண்புடையாளர் தொடரும் என்று சொல்லுவார் வள்ளுவர். அதாவது நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் பயப்பது எப்படி என்று சொன்னால், 2 மனம் கலந்து பழகும் போது, ஒத்த கருத்துடைய 2 நண்பர்கள் பழகும் போது அந்த நட்பு தொடர்ந்து நீடிப்பதைப் போல நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போது மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுத்துகிறது. அதுதான் நல்ல புத்தகம். அதற்குத்தான் நல்ல நட்புக்கு புத்தகத்தை உதாரணமாக சொன்னார் வள்ளுவர். புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாகத்தான் அவர் அதை சொன்னார். புத்தகம் என்றால் என்ன? ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு பொருள் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. நமக்கு தெரியும், தமிழகத்திலே முதல் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் இருந்து நமக்கு தெரியும்.
உலகத்திலே மற்ற நாடுகள் எல்லாம் இதர நாடுகளை வாணிப நோக்கோடு அணுகி ஆக்கிரமித்து தங்களுடைய பொருளாதாரத்தை அங்கே பெருக்கிக் கொள்வதற்காகவும் நாடுகளை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காகவும் the empire where the sun never sets என்று சொல்லுவார்களே, ஆங்கில சாம்ராஜ்யம், சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்று இந்த உலகத்திலே 22 நாடுகளை தவிர அத்தனை நாடுகளையும் தங்களுடைய ஒரு குடை கீழ் கொண்டு வந்த பெருமை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு உண்டு. அது பெருமை என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் கூட அந்த அளவில் அவர்கள் வல்லமை பெற்று அந்த காலத்திலே திகழ்ந்தார். அப்படி அவர்கள் நாடுதோறும் சென்று கடல் வலிமை, கடல் படை வலிமை கொண்டு நாடுகளை அடக்கி ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு கண்டத்திலே மொழி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது. இன்னொரு கண்டத்திலே மக்கள் நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாமல் உடுப்பதற்கு துணி கூட அணிய வேண்டும் என்ற உணர்வோடு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி உலகத்திலே இருக்கிற பல நாடுகளிலும் பின்தங்கிய நிலைமை இருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் மதுரையிலே ஒரு 100 பேர் அமர்ந்து மொழியை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு சங்கம் அமைத்து செயல்பட்ட ஒரு நாடு, ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு, அது தமிழ் இனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ இது மேடையிலே பேசுவதற்காக, தமிழனுடைய பேராண்மையை பெருமை பேசுவதற்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. உண்மையிலேயே நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பவர்கள், ஒவ்வொரு தேசத்திலும் இருப்பவர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் இருப்பவர்கள் இப்படித்தானே சொல்லுவார்கள், இப்படித்தானே தங்களுடைய மொழியை பற்றி பெருமை பேசிக் கொள்வார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. உலகத்திலே சில மொழிகள் மட்டும்தான் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதில் தமிழ் மொழியும் ஒரு மொழி. அந்த அளவிற்கு தமிழ் இந்த உலகத்தை வியாபித்து ஆண்ட மொழி, அவ்வளவு பெருமைகளை உடைய மொழி. அந்த தமிழ் மொழியிலே முதற்சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் என்றெல்லாம் ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த அந்த சங்க காலத்து நூல்களை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இன்றைக்கு அந்த அளவிற்கு இங்கே அதற்கான விழிப்புணர்வு இல்லை என்பதைத்தான் நாம் வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். சங்ககால நூல்கள் எழுதப்பட்ட காலத்தில் மற்ற நாடுகளில் மொழி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலை, மொழி கண்டுபிடிக்கப்பட்ட சில நாடுகளிலே கூட எழுத்து வடிவம் பெறாத ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில், அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்த காலத்தில் அனைவரும் அமர்ந்து மொழியை வளர்ப்பதற்காக சங்கம் அமைத்து பல்வேறு நூல்களை எழுதினார்கள். தமிழனுடைய அவனுடைய பேராண்மையை காட்டுகின்ற நூல்களாக கடைச்சங்கத்து நூல்கள் என்று சொன்னால் நிறைய இருக்கின்றன. ஆனால் முதற்சங்கத்து நூல்கள் என்று சொன்னால் நம்முடைய கைகளிலே தவழக்கூடிய 2 நூல்கள் தான். அவை தொல்காப்பியமும் அகத்தியம் மட்டும்தான். இடைச்சங்க நூல்கள் இன்றைக்கு நமக்கு கிடைக்கவில்லை, எழுதப்பட்ட நூல்கள் இன்றைக்கு நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கடைச்சங்கத்திலே நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதென்ன கடைச்சங்கத்துடைய நூல்கள் என்று சொன்னால் 10 பாட்டும் 8 தொகையும் அன்றைக்கு கடைச்சங்க காலத்து நூல்களை சேர்ந்தவை. அது என்ன 10 பாட்டு என்று கேட்டார்கள். எங்களை கேட்டால் குத்துப்பாட்டு என்று சொன்னால் இந்த காலத்து இளைஞர்கள் மிக லாபகமாக சொல்லுவார்கள், இதுதான் குத்துப்பாட்டு, இதற்கு இப்படி ஆட வேண்டும், இதற்கு இப்படி பாட வேண்டும், இதற்கு இப்படி டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அது 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, புறநூறாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாலை, மலைபடுகடாம், இந்த 10 பாட்டு நூல்கள். நற்றினை, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல், 8 தொகை நூல்கள். உலகத்திலே வேறு எந்த மொழியிலும் இந்த அளவுக்கு அந்த நேரத்திலே நூலில் எழுதப்படவில்லை என்பதுதான் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் தான் தமிழன் மார்தட்டி சொல்கிறான், என்னுடைய மொழிக்கு, என்னுடைய இனத்திற்கு ஈடான அறிவு இந்த உலகத்திலே எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எங்குமே இல்லை என்று சொல்லி மார்தட்டி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம். அதுதான் உண்மை. அது ஏன் தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், தமிழை பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சரித்திரத்தை, வரலாற்றை உணர்ந்தால், உண்மைகளை நாம் உணர்ந்தால் நம்முடைய பெருமை, செல்ஃப் எஸ்டீம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். குருவம்மாள் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள்,
தலைவன், நீ பிறக்கும்போது தலைவனாகத்தானே பிறக்கிறாய். இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தலைமை பண்போடு திகழ வேண்டும் என்று சொன்னார்கள். கோடிக்கணக்கான ஜீன்கள் அங்கே அணுக்கள் ஒரு தாயுடைய கருவில் உற்பத்தி ஆகும் போது மற்ற அணுக்களை எல்லாம் அழித்துவிட்டு ஒரு அணு முன்னால் சென்று அந்த கருவிலே வெற்றி அடைகிறது. அவன்தான் மனிதனாக பிறக்கிறான். நீங்கள் பிறக்கும் போதே நீங்கள் வெற்றியாளனாகத்தான் பிறந்திருக்கிறீர்கள். மனிதனாக பிறக்கும் போதே உங்களுடன் கூட இருந்த சகோதரர்களை சகோதரிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு உங்களுடைய தாயினுடைய கருவிலே வெகு வேகமாக நீந்தி அங்கே நீங்கள் ஜனித்திருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. ஆகவே தலைமை பண்பு என்பது உங்களுடைய கருவிலே உதித்தது. மனிதனாக பிறக்கும் போதே தலைமை பண்பு அவனுக்கு வந்து விடுகிறது. அதனால் தான் தலைமையாக வருவதால் தானே அவன் மனிதனாக பிறக்கிறான். ஆகவே தலைமை பண்பது புதிதல்ல. இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் எதற்காக படிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழினத்துடைய பெருமையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, அழிந்து வருகின்ற தமிழின கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்ற வேண்டுமே என்ற உணர்வோடு ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த புத்தகங்களை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அந்த புத்தகங்கள் எல்லாம் அன்றைக்கு ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்தன. ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்டிருந்த அந்த நூல்கள் எல்லாம், அந்த கருத்துக்கள் எல்லாம் கல்லாலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் அவையெல்லாம் கரையாமல் பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்திருந்ததால் தான் அது புத்தகம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் புத்தகமாகியது. புத்தகம்தான் புஸ்தகமாகியது. இன்றைக்கு புஸ்தகம் ஆகிவிட்டது. ஆகவே புத்தகம் என்று சொல்லும் போதே அது போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு பொக்கிஷம் என்பதுதான் அதனுடைய கருத்து, அதனுடைய பொருள். இதுதான் புத்தகத்துடைய பொருள். ஒவ்வொரு சொல்லுக்கும் இங்கே தமிழிலே ஆயிரக்கணக்கான பொருள் இருக்கின்றன. ஒவ்வொரு சொல்லுடைய பின்னால் ஒரு கதை இருக்கிறது. ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி நிறைய எழுத்துக்களை நாம் பார்க்கிறோம், நிறைய சொற்களை நாம் உபயோகிக்கிறோம். அதனால் அவற்றுடைய பொருள் என்ன என்பதை தெரியாமலே நாம் அவற்றை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். வால்மீகி என்று சொன்னோம். ராமாயணத்தை எழுதியவர் யார்? வால்மீகி. அது ஏன் வால்மீகி? அது என்ன வால்மீகி என்றால் பொருள் என்ன? யாராவது படித்தோமா? ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஏன் அந்த ராமாயணத்தை எழுதினார்? அந்த ராமாயணத்தை எழுதுவது எப்படி ஏற்பட்டது? அந்த சூழ்நிலை எப்படி நிலவியது? எந்த ஒரு சூழ்நிலையிலே ராமாயணம் எழுதப்பட்டது? புத்தகம் பேசுமா? ராமாயணம் பேசுமா? மகாபாரதம் பேசுமா? அகநானூறும் புறநானூறும் பேசுமா? எல்லாமே பேசும். முதலிலே நம் கண்களை திறந்து அதை படிக்க ஆரம்பி